நாலுலேருந்து 9/8/2024 11th ஹிஸ்ட்ரி. அந்த பாடம் நம்பர் 7 குப்தர்கள். என்ன பார்க்கலாம்? குப்தர்கள் சரிதானே? அறிமுகம். ஏறத்தாழ பொது ஆண்டுக்கு முன், பொது ஆண்டு 300 முதல் 700 வரையிலான காலகட்டம். உடைய காலகட்டம் முதல் வரையில் இருக்கு அறிமுகத்தில். பொது ஆண்டு 300 முதல் 700 வரை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிதானே? ஏறத்தாழ 300 முதல் 700 வரைக்கான காலகட்டமாக அரசமைப்பில் ஒரு செவ்வியல் முறை தோன்றி பல பகுதிகளில் பேரரசர் ஆட்சி உருவாக வழிவகுத்த காலமாக இருந்தது. மௌரிய பேரரசருக்கு பின்னர் பல சிறு அரசுகள் தோன்றியவாறும் வீழ்ந்தவாறும் இருந்தன. சரிங்களா? முதல்ல மக்கள் இருந்தாங்க, நகர்ந்துக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு இடத்துல செட்டில் ஆனாங்க. அந்த ஆற்றங்கரை நதிக்கரையில் செட்டில் ஆனாங்க. ஏன் செட்டில் ஆனாங்கன்னா அவங்களுக்கு தேவையான தண்ணீர் அங்கே கிடச்சிச்சு, அங்கே விவசாயம் பண்ண முடியும், அதனால செட்டில் ஆனாங்க. அப்படி செட்டில் ஆனதுக்கப்புறம் அவருக்குள்ள ஒரு தலைவரை தேர்ந்தெடுத்தார்கள். அவர்கள் என்ன பண்ணாங்க? ஒரு தலைவரை தேர்ந்தெடுத்தார்கள். சரிதானே? அப்படிதான் இந்த இதனுடைய வளர்ச்சி போச்சு. அப்புறமே இப்படி தேர்ந்தெடுத்து வந்தவர் அப்புறம் ஒரு சின்ன பகுதியை பிடிக்க ஆரம்பித்தாங்க. அப்புறம் பெரும்பகுதியை பிடிக்க ஆரம்பித்தாங்க. மற்ற நாடுகளும் அண்டை நாடுகளுடன் போர். ஆனால் அண்டை நாட்டு இளவரசிகளை மணந்து கொள்வது இல்லை, நம்முடைய நாட்டை பெருசாகினாங்க. பேரரசாட்சி இது பரப்புனாங்க. சரிதானா? அப்படி ஏற்கனவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சரி, அப்போ மௌரிய பேரரசுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா குப்த அரசு ஒரு பெரும் சக்தியாக உருவாகி துணைக்கண்டத்தின் பெரும் பகுதியை அரசியல் ரீதியாக ஒன்றிணைத்தது. மத்தியில் ஒரு வலுவான அரசு வலுப்பெற்றதால் பல அரசுகள் அந்த ஆதிக்கத்தின் கீழ் இருந்தன. இக்காலகட்டத்தில் நிலப்பிரபுத்துவம் ஒரு நிறுவனமாக வேரூன்ற தொடங்கியது. செயல்திறன்மிக்க வணிக குழு முறை, கடல் கடந்த வாணிபம் ஆகியவற்றுடன் அதன் பொருளாதாரம் எழுச்சி கண்டது. இக்காலகட்டத்தில் சமஸ்கிருதத்தில் பல பெரிய படைப்புகள் தோன்றின. நூல்கலை, சிற்பம், கட்டிடக்கலை ஆகியவற்றில் பண்பாட்டு முயற்சி காணப்பட்டது. சரிங்களா? மிக பெருசாக கிடையாது. சமஸ்கிருதம் அந்த மொழி பார்த்திங்கன்னா சமஸ்கிருதத்தில் பெரிய படைப்புகள் உருவாகியது அப்படிங்கிறத குறிச்சிக்கணும். சரிங்களா? அப்போ என்னென்ன மொழி, இலக்கியங்கள் என்னென்ன மொழியில் இருந்துச்சு, என்ன மாதிரி கலை இருந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம், பார்க்குறோம். சரிதானே? இதன் தொடர்ச்சியாக உயர் வர்க்கத்தினர் வாழ்க்கை முறை உச்சத்தில் இருந்தது. கல்வி, கலை, அறிவியல் ஆகியவை சிறந்தோங்கி இருந்தாலும் கூட இக்காலகட்ட ஆட்சியின் நிலப்பிரபுத்துவ குணம் காரணமாக மக்கள் துன்புற்றார்கள். உயர் வர்க்கத்தினர் அரசர்கள் நெருக்கமானவர்கள். இதெல்லாம் அடிக்கடி லீவ் போடுறீங்க, போன கிளாஸ்லாம் காணும். உயர் அரசருக்கு நெருக்கமானவர்கள் நல்லா இருந்தாங்க. அரசருக்கு நெருக்கமானவர்கள் நல்லா இருந்தாங்க. இருந்தாலும் நிலப்பிரபுத்துவம் நிலத்தை நிறையா வச்சுக்கிட்டு அவங்க மற்றவங்களை டாமினேட் பண்ணாங்க. அது ஒரு பிரச்சனையாக இருந்துச்சு. மக்கள் அதனால் பாதிக்கப்பட்டாங்க. குப்தர் காலம் பொற்காலம் என்று சொல்லப்படுவது ஏகாதிபத்திய வரலாற்றாளர்களின் கருத்துக்களான தேசிய வரலாற்றுகளின் எதிர்வின் என்பதாகவே புரிந்து கொள்ளப்பட வேண்டும். குப்தர் காலம் பொற்காலம்னு சொல்கிறாங்க. ஆனால் அது பொற்காலமாக இருந்ததா அப்படின்னா ஏகாதிபத்திய காலத்தை விட அதுதான் இருந்தது. அதனால அதை பொற்காலம்னு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நேமிய காலகட்டம் பண்பாட்டு மறுமலர்ச்சியின் காலம். பூச்சிங்க வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பண்பாட்டு மலர்ச்சியின் காலம், செவியல் கலைகளின் காலம் என்பதை பல அறிஞர்களும் ஏற்கவே செய்கிறார்கள். அப்போ பண்பாட்டு மலர்ச்சியின் காலம், செவியல் கலைகளின் காலம் இப்படிலாம் சொல்லியிருந்தாங்க. சரிதானே? வரலாற்று சான்றுகள். சரிங்களா? இலக்கிய சான்றுகள் என்னென்ன இலக்கியங்கள் நமக்கு கிடைச்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாரதர், விஷ்ணு, பிரகஸ்பதி, காத்தியாயனர், ஸ்மிருதிகள் இதெல்லாம். இதுக்கப்புறம் அரசருக்கு கூறுவது போன்று எழுதப்பட்டுள்ள காமாந்தகாரின் நீதி சாரம் என்ற தர்ம சாத்திரம் ரொம்ப ரொம்ப முக்கியம். குறிச்சிங்க. காமாந்தகாரின்
நீதிசாரம். நீதிசாரம் என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னு கேட்பாங்க. யாருங்க? காமாந்தகர். யாருங்க? என்ன ஷார்ட்கட் சொல்லியிருக்கோம், எப்படியே சொல்லியிருக்குமா? சரி, எழுதிக்கிங்க. காமா இருந்தா நீதியும் தர்மமும் செய்யலாம். கிடைக்கும் கிடைக்கும். காமா இருந்தால் நீதியும் தர்மமும் கிடைக்கும். சரிதானே? இல்லையாச்சா? டக்குன்னு ஃபுல்லாக ஹிஸ்ட்ரி பார்க்குறோம், வெளுத்து கட்டுறோம். காமா இருந்தால் நீதியும் தர்மமும் கிடைக்கும். சரிதானே? அடுத்தது பாருங்க. விசாக தத்தரின் தேவி சந்திரகுப்தம். விசாக தத்தரின் ஓகே விசாவுக்காக தேவிக்கு முத்தம் கொடுக்கணும். விசாக தத்தரின் தேவி சந்திரகுப்தம். அடுத்து முத்ரா ராட்சசம். சரிங்களா? விசாக தத்தரின் தேவி சந்திரகுப்தம் மற்றும் முத்ரா ராட்சசம் சரிங்களா? ஆகியவை புத்தரின் எழுச்சி குறித்த விவரங்களை அளிக்கின்றன. சரிங்களா? விசாவுக்காக தேவிக்கு முத்தம் கொடுக்கணும். விசாவுக்காக தேவிக்கு முத்தம் கொடுக்கணும். சரிதானே? இதன் தொடர்ச்சியாக புத்த சம இலக்கியங்கள், காளிதாசரின் படைப்புகள். காளிதாசரின் ஏற்கனவே ஷார்ட்கட் சொல்லியிருக்கோம். குருவி ராமசாமி. என்னதுங்க? குருவி ராமசாமி. சரிங்களா? சரி, ஓகே. தொடர்ந்து பாருங்க. இரண்டாம் சந்திரகுப்தர் காலத்தில் இந்தியாவிற்கு வருகை தந்த சீன பயணி பாகியானின் குறிப்புகள். யாருடைய காலம்? இரண்டாம் சந்திரகுப்தர். அவர் காலத்தில் வந்தார். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. யாருடைய காலத்தில் யார் வந்தா? அதான் ரொம்ப முக்கியமான கேள்வி. இரண்டு சந்திரனை பார்க்கறது பாக்கியம். இரண்டு சந்திரனை பார்க்கறது பாக்கியம். இரண்டு சந்திரனை பார்க்கறது பாக்கியம். அப்படின்னா சீனா சைனான்னு அர்த்தம். சரிங்களா? சீனான்னு அர்த்தம். இரண்டு சந்திரன் அப்படின்னா இரண்டாம் சந்திரகுப்தன் அர்த்தம். இரண்டாம் சந்திரகுப்தன் அர்த்தம். சரிங்களா? பாக்கியம் அப்படின்னா பாக்கியான். யாருங்க? பாகியான் யாருடைய காலத்தில் வந்தாருன்னா இரண்டாம் சந்திரகுப்தர். ரொம்ப முக்கியமான கொஸ்டினா கண்டிப்பாக வச்சுக்கலாம். அது கல்வெட்டு சான்றுகள். மெஹ்ரௌலி இரும்புத்தூண் கல்வெட்டு முதலாம் சந்திரகுப்தரின் சாதனைகளை குறிக்கிறது. இதை தான் கேட்பாங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் போடுங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சரிதானே? மெஹ்ரௌலி இரும்புத்தூண் பற்றி யாரை பற்றி குறிப்பிடுகிறதுன்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? ஓகே. ஷார்ட்கட் என்னதுங்க? ரெண்டுமே இருக்கும். பின்னாடி பார்த்தீங்கன்னா இரண்டாம் சந்திரகுப்தர்ன்னு இருக்கும். கொஷினில் சந்திரகுப்தர்னு பெரும்பாலும் கேட்பாங்க. இது பெரிய கான்ட்ரவர்சி இருக்குது. நம்ம நிறையா ரெஃபர் பண்ணியிருக்கோம். சரிதானே? அப்போ என்சிஆர்டி புக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கொடுத்துருக்காங்க, இதில் ஒரு மாதிரி கொடுத்துருக்காங்க. அதனால் சந்திரகுப்தர் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கிங்க. சரிங்களா? ஓகே. சந்தில் மெஹந்தி போடணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிங்க. சந்தில் மெஹந்தி போடணும். சரிங்களா? அடுத்த அலகாபாத் தூண் கல்வெட்டு. சமுத்திரகுப்தரின் ஆட்சி, அவரது ஆளுமை, சாதனைகள் ஆகியவற்றை இது விளக்குகிறது. சரிதானே? கேட்பாங்க. அடுத்த வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். விவிஐன்னு போட்டுருங்க. சரிங்களா? அலகாபாத் தூண் கல்வெட்டு. சமுத்திரகுப்தர் யாரை பற்றி சொல்லுதுங்க? சமுத்திரகுப்தரை பற்றி சொல்லுது. அவருடைய ஆட்சி, அவரது ஆளுமை, சாதனைகள் ஆகியவற்றை விளக்குகிறது. ஓகே. இதெல்லாம் பின்னாடி ஷார்ட்கட்ஸ் வரும். அதனை இப்போதைக்கு நம்ம ஸ்கிப் பண்ணுறேன். இதனை பொறித்தவர் ஹரிசேனர். யாருங்க? ஹரிசேனர். 33 வரிகளில் நாகரி வடிவத்தில் சமஸ்கிருதத்தில் எழுதப்பட்டுள்ளது. வெரி வெரி இம்பார்ட்டன்ட்ங்க. அந்த பாயிண்டே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சரிதானே? வெரி வெரி இம்பார்ட்டன்ட் போட்டுருங்க. பின்னாடி நம்ம டீட்டெயிலாக படிக்கிறோம். அங்கே ஷார்ட்கட்ஸ் வருது. சரிதானே?
இது பிடித்தவர் வந்து பார்த்தீங்கன்னா ஹரிசேனர். இதில் பிடித்தவர் யாருங்க? ஹரிசேனர். எத்தனை வரி இருக்குன்னா 33 வரி இருக்கும். என்ன லாங்குவேஜில் அப்படின்னா நாகரி வடிவத்தில் சமஸ்கிருதத்தில், நாகரி வடிவத்தில் சமஸ்கிருதத்தில் இருக்குது. சரிங்களா? மெஹ்ரலி இரும்புத்தும் கொடுத்துருக்காங்க, மெஹ்ரலி இரும்புத்தும் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? நாணய ஆதாரங்கள், நாணய ஆதாரங்கள். புத்தர் அரசர்கள் வெளியிட்ட நாணயங்களில் உருவங்கள் பொறிக்கப்பட்டுள்ளன. பிடிச்சிக்கணும், உருவமாக உண்டு. உருவம் பொறிக்கப்பட்டுள்ளது. இந்த தங்க நாணயங்கள் புத்த அரசர்களின் பட்டங்கள் குறித்தும் அவர்கள் நடத்திய வேத சடங்குகள் குறித்தும் தெரிவிக்கின்றன. சரிங்களா? அவங்களுக்கு என்னென்ன பட்ட பேர் இருக்குது, அவங்க என்னென்ன சடங்கு பண்ணாங்க அப்படின்னா அந்த நாணயங்கள் தெரிவிக்கின்றன அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த நாணயங்கள் தெரிவிக்கின்றன அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. தொடர்ந்து பாருங்க. குப்த வம்சத்தின் தோற்றம், குப்த வம்சத்தின் தோற்றம். குப்த வம்சத்தின் தோற்றம் குறித்த சான்றுகள் மிகவும் குறைவுதான். குப்த அரசர்கள் எளிய குடும்பத்திலிருந்து தான் உருவாகி இருக்க வேண்டும். குப்த வம்சத்தின் 3வது ஆட்சியாளரான முதலாம் சந்திரகுப்தர் குமாரதேவி என்ற லிச்சாவி இளவரசியை மணந்தார். யாரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு? சரிங்களா? லிச்சாவி இனத்தை சேர்ந்த குமாரதேவி. சரிங்களா? இம்பார்ட்டன் போடுங்க, வெரி வெரி இம்பார்ட்டன் போடுங்க. முதலாம் சந்திரகுப்தர் குமாரதேவி என்ற லிச்சாவி இளவரசியை மணந்தார். இத்தகவலை அவரது பரம்பரையினர் மிகவும் பெருமையோடு பதிவு செய்திருப்பது இந்த அரச குடும்பத்துடனான தொடர்பு குப்தர்களின் எழுச்சிக்கு காரணமாக இருக்கலாம் என்பதை காட்டுகிறது. சரிங்களா? அவர் வளர்றதுக்கும் காரணம் பார்த்தீங்கன்னா இந்த குமாரதேவி அவங்களை கல்யாணம் பண்ணதும் வந்து பார்த்திங்கன்னா அவர் வாழ்க்கையில் ஒரு டேர்னிங் பாயிண்ட் தான். இவர் ஹெல்ப் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் அவருக்கு. லிச்சாவி என்பது வடக்கு பீகாரில் இருந்த பழமையான கன சங்கமாகும். சரிங்களா? அப்போ சில படத்தை ஸ்கிப் பண்ணிட்டு வந்துருக்கோம். அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சங்கங்கள் பற்றி கொடுத்துருப்பாங்க. அப்போ லிச்சாவி எங்கே இருந்தாங்கன்னா வடக்கு பீகாரில் இருந்தாங்க. எங்கே இருந்தாங்க? வடக்கு பீகாரில் இருந்தாங்க. அவங்க பழமையான கனசங்கத்தை சார்ந்தவர்கள். சரிங்க? கனசங்கத்தை சேர்ந்தவர்கள். அது கங்கைக்கும் நேபாள தெராய்க்கும் இடைப்பட்ட பகுதியாகும். வடக்கு பீகாரில் இருக்கு கங்கை, நேபாளத்தில் இருக்க தெராய், நேபாளத்தில் இருக்க தெராய். சந்திரகுப்தரின் ஒப்பற்ற புதவரான சமுத்திரகுப்தர். சரிங்களா? சந்திரகுப்தர் அவருடைய பெயர் பார்த்தீங்கன்னா சமுத்திரகுப்தர், சமுத்திரகுப்தர். அவருடைய பிரயாகை, இன்றைய அலகாபாத் தூள் கல்வெட்டின்படி அவர் பிரயாகைக்கு மேற்கே மதுரா வரை உள்ள செழிப்பான் நிலங்கள் முழுவதையும் கைப்பற்றினார். சரிங்களா? அலகாபாத்திலிருந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு மதுரா வரைக்கும் கைப்பற்றியிருக்காரு சொல்லியிருக்காங்க. கலிங்கம் வழியாக, கலிங்கம்னா ஒரிசா, தெற்கே பல்லவர்களின் தலைநகரமான காஞ்சிபுரம் வரை வெற்றிகரமான படையெடுப்பை நடத்தினார். சரிங்களா? சமுத்திரகுப்தரை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா அவருடைய ஆட்சி பற்றிய சமுத்திரம் மாதிரி பறந்துச்சு, காஞ்சிபுரம் வரைக்கும் வந்துச்சு. எது வரைக்கும் வந்துச்சுங்க? காஞ்சிபுரம் வரைக்கும் வந்துச்சு. சரிதானே? தொடர்ந்து கவனிங்க. மகதம், அலகாபாத், அவுத் ஆகியவற்றை புத்தர்களின் பகுதிகளாக புராணங்கள் குறிப்பிடுகின்றன. சரிதானே? மகத அரசு அப்படின்னு ஒரு முக்கியமான அரசு. சரிங்களா? ரைட்டு. தொடர்ந்து கவனிங்க. முதலாம் சந்திரகுப்தரும் பேரரசு உருவாகலும். முதலாம் சந்திரகுப்தரும் இதெல்லாம் நம்ம வரைக்கும் பார்த்தது இன்ட்ரடக்ஷன். இந்த பாடத்திலாம் படிக்க போகிறோம் அப்படின்னு தான் பார்த்துருக்கோம். இனிமேல் நம்ம டீட்டெயிலாக படிக்க போகிறோம். முதலாம் சந்திரகுப்தரும் பேரரசு உருவாக்கமும். குப்த வம்சத்தின் முதலரசர் ஸ்ரீகுப்தர். குப்த வம்சத்தின் முதலரசர் யாருங்க? ஸ்ரீகுப்தர். ஓகே. சரி. அவரை தொடர்ந்து அவரது புதல்வர் கடோத் கஜர் வந்தார். யார் வந்தாருங்க? கடோத் கஜர். ஸ்ரீகுப்தருக்கு கூட பார்த்தீங்கன்னா கடோத் கஜர் வந்தார். அவருடைய காலம் பார்த்தீங்கன்னா பொதுவாக 250 319 வரைக்கும். கல்வெட்டுகளில் ஸ்ரீகுப்தர், கடோத் கஜர் ஆகிய இருவரும் மகாராஜா என்று குறிக்கப்படுகிறார்கள். இதை கேள்வியே கேட்கலாம். சரிதானே? மகாராஜா பட்டம், அவங்க நாணயங்களில் வந்து பட்டம்லாம் குறிப்பிடப்பட்டிருந்துச்சுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அதுபோல் கல்வெட்டுகளில் மகாராஜா என்ன அப்படின்னு யாரெல்லாம் குறிப்பிட்டிருக்காங்கன்னா ஸ்ரீகுப்தரையும் கடோத் கஜரையும் சொல்லியிருந்திருக்காங்க. கடோத் கஜரின் புதல்வரான முதலாம் சந்திரகுப்தர் புதாண்டு 319 to 335. சரிங்களா? 4ஆம் நூற்றாண்டு. ஆனால் 301 400 வரைக்கும் 4ஆம் நூற்றாண்டு. இவர் பார்த்தீங்கன்னா 319 to 335 வரைக்கும் ஆட்சி புரிந்திருக்கிறார். இவர் குப்த பேரரசின் முதல் பேரரசராக கருதப்படுகிறார். இதுக்கு முன்னாடி 2 பேர் ஸ்ரீகுப்தரும் கடோத் கஜரும் இருக்காங்க. அப்படி இருந்தாலும் சரிங்களா, அவங்கள தாண்டி நல்லா பெயர் பெற்றவர், பரந்த அரசை உருவாக்கியவர் யாருன்னா யாருங்க? முதலாம் சந்திரகுப்தர். முதலாம் சந்திரகுப்தர். சந்திரகுப்தர் மகாராஜா அதிராஜா என்ற பட்டத்தை ஏற்றார்.
அவங்க 2 பேத்துக்கும் மகாராஜான்னு பேர் உண்டு. யார் யாருக்கும்? கடோத்கச்சருக்கும் ஸ்ரீகுப்தர் இருக்கும். இருந்தாலும் இவரும் மகாராஜான்னு பட்டதெல்லாம் வச்சுக்கிட்டார். சரிதானே? ஏனுங்க மகாராஜா அண்ட் அதிராஜா. ஆமாம், மகாராஜா உண்டு, அதிராஜா உண்டு. மகாராஜா யார் யார் குடிக்கிறாங்கன்னா நீங்கள் அந்த 2 பேர்த்த பின்பற்றக்கூடாது. இவங்க பட்டங்களை சுற்றிகளுடைய பழக்கம் உண்டு. ராஜாஜி ராஜா, ராஜாஜி ராஜா, ராஜா மாதாண்ட ராஜா குலோத்துங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். நிறைய பேர் பட்டங்களை சூட்டிக்கிட்டாங்க. புத்தர்களும் பட்டத்தை சூட்டிக்கிட்டாங்க. சரிதானே? அடுத்து பாருங்க வேற என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, சந்திரகுப்தர் மகாராஜா அதிராஜா என்ற பட்டத்தை கேட்டார். மற்றவர்களின் ஆவணங்களிலிருந்து இவரது பேரரசர் நிலை நமக்கு புலப்படுகிறது. இவரது ஆட்சி காலத்தின் கல்வெட்டோ நாணயமோ நமக்கு கிடைக்கவில்லை. சரிதானே? அதே சமயத்தில் அவருடைய ஆட்சி காலத்து நாணயம் கிடைச்சிச்சா கிடைக்கல, கல்வெட்டு கிடைச்சிச்சா கிடைக்கல. மற்றவங்க இப்படி பெருமையாக சொல்கிறாங்க. மற்றவங்க முதலாம் சந்திரகுப்தரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெருமையாக சொல்கிறாங்க. ரைட்டு. சமுத்திரகுப்தர் அடுத்து யாரை பற்றி படிக்க போகிறோம்? சமுத்திரகுப்தரை பற்றி படிக்க போகிறோம். சரிதானே? சரி, ஓகே. இதே ஆதார புக்கை பொறுத்த வரைக்கும் சந்திரகுப்தர் அவருடைய மனைவி பேர் தான் அதுங்க உமாலதேவி. அவங்க மனைவி பேர் என்னதுங்க? உமாலதேவி. அவங்க லிச்சாமி இனத்தை சேர்ந்தவங்க. அதெல்லாம் நாணயத்தில் லிச்சாமியா அப்படிங்கிற வார்த்தை இடம்பெற்றிருக்கு அப்படின்னு நம்ம 6வது புக்கில் படிச்சுட்டு இருக்கோம். சரிதானே? சரி, ஓகே. இது தொடர்ச்சியாக சமுத்திரகுப்தர் முதலாம் சந்திரகுப்தர் தனது புதல்வர் சமுத்திரகுப்தரை தனது வாரிசாக நியமித்தார். 335 இயர் கூட கேட்கலாம். எந்த இயரில் நியமித்தார் அப்படின்னு கேட்கலாம். எந்த இயரில் நியமித்தார் அப்படின்னு கேட்கலாம். 335 சமுத்திரகுப்தரை தனது வாரிசாக நியமித்தார். அசோகர் தூண் ஒன்றில் பொறிக்கப்பட்ட இவர் குறித்த நீண்ட புகழ்வரை இவர் மௌரிய பரம்பரையில் வந்ததாக சொல்கிறது. சமுத்திரகுப்தர் மௌரிய பரம்பரைன்னு சொல்கிறாங்க. சமுத்திரகுப்தர் பார்த்தீங்கன்னா மௌரிய பரம்பரைன்னு சொல்கிறாங்க. அசோகருடைய தூண் கல்வெட்டில் ஒன்று அப்படி இருக்குது. இந்த கல்வெட்டு சமுத்திரகுப்தர் நாடு முழுவதும் படையெடுத்து சென்ற போது அவருக்கு அடிபணிந்த அரசர்கள், ஆட்சி பகுதிகள் ஆகியன குறித்து மிக பெரும் பட்டியலை தருகிறது. எந்த நாட்டுக்கு படையெடுத்து போனாலும் எந்த நாட்டுலாம் தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தார்னு சொல்லுது. முக்கியமாக டெல்லி மற்றும் மேற்கு உத்தரப்பிரதேசத்தின் 4 அரசர்களையும் அவர் வென்றுள்ளார். டெல்லி, மேற்கு உத்தரப்பிரதேசம் அங்கெல்லாம் ஜெயிச்சுருக்காரு. தெற்கு மற்றும் கிழக்கு பகுதி அரசர்கள் அடிபணிந்து கப்பம் செலுத்த கட்டாயப்படுத்தப்பட்டனர். கல்வெட்டில் குறிக்கப்பட்டுள்ள இடங்களை பார்க்கும்போது சமுத்திரகுப்தரின் படையெடுப்பு கிழக்கு கடற்கரையோரம் காஞ்சிபுரம் வரை நீண்டதாக தெரிகிறது. ஏற்கனவே சொன்னோம், சிலையை சொன்னாங்க. காஞ்சிபுரம் வரைக்கும் அவர் என்ன பண்ணார்? படையெடுத்து சென்றார்னு சொல்லியிருக்காங்க. கங்கை சமவெளியின் மேற்கு பகுதியில் 9 அரசர்களை படைபலத்தால் வென்றார். காட்டு ராஜாக்களும் மத்திய இந்தியா மற்றும் தக்காணத்தின் பழங்குடியின தலைவர்கள், அவங்க தான் காட்டு ராஜா. பழங்குடியினெல்லாம் அவங்க காட்டில் இருப்பாங்க, அவங்களையும் வீழ்த்தியிருக்காங்க. சரிங்களா? அங்கங்கே சின்ன சின்ன பகுதி இருக்கும், அவங்க கண்ட்ரோலில் இருக்கும், அதையும் வீழ்த்தியிருக்காரு. அஸ்ஸாம், வங்கம் போன்ற கிழக்கு பகுதியின் அரசர்களும் நேபாளம், பஞ்சாப் போன்ற பகுதியின் சிற்றரசர்களும் கப்பம் கட்டாயப்படுத்தப்பட்டனர். மாலவர்கள், யுதேயர்கள் உள்ளிட்ட ராஜஸ்தான் பகுதியின் 9 குடியரசுகள் புத்தர்களின் ஏகாதிபத்தியத்தை ஏற்குமாறு கட்டாயப்படுத்தப்பட்டன. இதோடு தெய்வ புத்திர சசானு சாஹி ஒரு குஷான பட்டம், சாகர் அரசு, இலங்கை அரசு போன்ற வெளிநாட்டு அரசுகளும் கப்பம் கட்டியதாக கல்வெட்டு குறிப்பிடுகிறது. சரிங்களா? ஒரு குஷானர்களுடைய இதில் இவர் வேலை மற்ற நாடுகளையும் இவர் கைப்பற்றுறான்னு தெரியுது. இங்கேருந்து பெருசாக கேள்விலாம் கேட்க மாட்டாங்க. அதான் இயர்லாம் கொடுக்கல. இப்போ ரீசெண்ட் எக்ஸாம்பிள் இவர் எந்தெந்த இயரில் போக்கு எடுத்தார் அதை வரிசைப்படுத்துக. அக்பர் எப்பப்போ படையெடுத்தார், எந்த நாட்டின் மீது வரிசைப்படுத்துகன்னு சொல்லியிருக்காங்க. இவர் எந்தெந்த பகுதியை கைப்பற்றினா கொடுத்துருக்காங்களே ஒழிய ஆண்டு கொடுக்கல. அது வரைக்கும் இந்த புதுசம். சரிதானே? ஃபர்ஸ்ட் ஸ்ரீகுப்தர், கடோத்கச்சர், சந்திரகுப்தர், சமுத்திரகுப்தர், இவங்க 2 பேருக்கும் என்ன பண்ணக்கூடாது? குழப்பிக்கக்கூடாது. ஏன்னா சமுத்திரகுப்தர் ஆர்டரை மாற்றக்கூடாது. சந்திரத்துக்கு அப்புறம் தான் வந்துங்க சமுத்திரகுப்தர். அதை ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்த பக்கத்தில் பாருங்க, குப்தரசுடைய பரவலை பற்றி கொடுத்துருக்காங்க. சரிதான? மேப்பில் என்னதெல்லாம் அவங்க பரவி இருந்துச்சு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த கல்வெட்டு செய்தி மிகைப்படுத்தப்பட்டது என்றாலும் தென்பகுதி அரசர்கள் கப்பம் கட்டியது, வட இந்திய அரசர்கள் குப்த பேரரசோடு இணைக்கப்பட்டது. இந்திய நெப்போலியன் ஏபி ஸ்மித்தா அழைக்கப்படுகிறாரா? சரி, ஓகே. என் முக்கில் டேட்டா இல்லை. அப்படியா? எழுதிக்கிங்க. சமுத்திரகுப்தரை எழுதிக்கிங்க. சமுத்திரகுப்தரை இந்தியாவின் நெப்போலியன் என்று ஏபி ஸ்மித் அழைத்தார். அழைத்தவர் யாருன்னா ஏபி ஸ்மித். அவர் பேர் இல்லை, எழுதிக்கிங்க. ஏபி ஸ்மித். ஏபி ஸ்மித். அப்போ இந்திய நெப்போலியன் யாரு?
யாரு நெப்போலியன்? சமுத்திரகுப்தா. சரிங்களா? நெப்போலியன் ஒரு மாவீரன் நெப்போலியன் சொல்லுவான். என்ன சொல்கிறோம்? மாவீரன் நெப்போலியன் சொல்கிறோம். அவன் படையெடுத்து வந்தான். சரிங்களா? பல நாடுகளை தன்னுடைய ஆட்சிக்கு உட்பட்டு தன்னுடைய ஆட்சிக்கு கீழ் கொண்டு வந்தான். சரிதானே? நிறைய சண்டை போட்டு பார்த்தீங்கன்னா அவன் இறக்கும்போது கூட என்ன சொன்னான், என் கைகள்லாம் வந்து வெளியிலேயே வச்சுக்கிட்டு, சரிங்களா, கல்லறி வெளியிலே இப்படி வெளிச்ச மாதிரியே இந்த உலகையே தன் ஆட்சிக்கு உட்படுத்தியவன் இறக்கும்போது என்ன பண்ணல, எதையும் எடுத்துகிட்டே போகல, எதையும் என்ன பண்ணல, எடுத்துகிட்டே போகல. சரிதானே? அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் வந்து காமிங்க அப்படின்னு சொன்னான். ரொம்ப தூரம் அந்த போர்ப்படையில் வீரர்கள் இருந்தாங்கல்ல, அவங்களாம் சண்டை போட்டே கலைச்சிட்டு போயிட்டாங்க. எல்லாத்துக்கும் வீடு இருக்கும், குடும்பம் இருக்கும். சரி, எல்லாத்தையும் பார்க்கணும். இங்கேருந்து சண்டை போட்டு போயிட்டே இருக்குது. இவருக்கு பேராசை. சரி தானே? போய் சண்டை போட்டு எல்லையை இதாக்கிட்டே போய் இங்கேருந்து சண்டை போட்டே போகிறேன். வீடு திரும்பணுமா திரும்பக்கூடாதா? சரி தானே? வீட்டில் வந்தால் பெரிய போர் காத்திருக்கும் நமக்கு. சரி தானே? போர் இருக்கலாம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அதேமாதிரி போகிற ஒரு இடத்துல அவங்களாம் டயர்டாகிடுறாங்க. சண்டை போட்டு எவ்வளோ தான் அவங்களும் தொடர்ந்து சண்டை போட முடியாதுல்ல, டயர்டாகிடுவாங்கள்ல. அது மாதிரிலாம் நடந்துச்சு. அப்போ அதுபோல் படையெடுத்து இந்தியாவின் பெரும்பகுதியை கைப்பற்றியவர் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்திய நெப்போலியன். முக்கியமான கேள்வி, இந்திய நெப்போலியன். சரிங்களா? அப்படி அழைத்தவர் யாருன்னா ஏபி ஸ்மித். யாருங்க? ஏபி ஸ்மித். ஓகே. சமுத்திரத்தில் ஷார்ட்கட் எழுதிங்க. சமுத்திரத்தில். சரிங்களா? இந்திய நெப்போலியன் ஸ்விம்மிங் பண்ணுறார். ஓகே. சமுத்திரத்தில் இந்திய நெப்போலியன் ஸ்விம்மிங் பண்ணுறார். இல்லையாச்சா? சமுத்திரத்தில்னா சமுத்திரகுப்தர். இந்திய நெப்போலியன் தான் சமுத்திரகுப்தர் என்று அழைக்கப்படுகிறார். ஸ்விம்மிங் பண்ணுறதான் ஸ்மித்து. யாருங்க? ஸ்மித்து. சரிதானே? வாட் இஸ் தி நெக்ஸ்ட் ஒன்? ஓகே. இந்த கல்வெட்டு செய்தி மிகப்படுத்தப்பட்டது என்றாலும் தென்பகுதி அரசுகள் கப்பம் கட்டியது, வட இந்திய அரசுகள் குத்து பேரசோ இணைக்கப்பட்டது ஆகியவற்றை மறுக்க முடியாது. இவரெல்லாம் உண்மையிலே இவ்வளோ இடத்துலாம் பிடிச்சாரா அப்படின்னு சந்தேகம் இருந்தால் கூட அதனால கப்பம் கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேற்கிந்தியாவில் சாக அரசர்களை தோற்கடிக்க முடியவில்லை என்பதால் நேரடி அதிகாரம் கங்கை சமவெளி வரையிலும் தான் இருந்துள்ளது. இது வரைக்கும் இவருடைய அதிகாரம் இருக்கு, கங்கை சமவெளி வரைக்கும் இருந்திருக்குது. ராஜஸ்தானின் பழங்குடியினர் கப்பம் கட்டினர். ஆனால் பஞ்சாப் சமுத்திரகுப்தரின் அதிகாரத்திற்கு வெளியே இருந்தது. இதெல்லாம் குறிச்சிக்கணும். சரிங்களா? பஞ்சாப் பொறுத்த வரைக்கும் இவருடைய கண்ட்ரோலில் இல்லை. சில பகுதிகளை ஜெயிச்சுட்டு நேரடியாக இவருடைய கண்ட்ரோலில் வச்சுருப்பாங்க. சில பகுதி என்ன பண்ணுவாங்க, ஜெயிச்சிருவாங்க, நீங்கள் மேலாண்மை ஏற்றுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க, எனக்கு கப்பம் கட்டுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. வரி மட்டும் கட்டுவாங்க. சரிதானே? ரைட். ஓகே. பஞ்சாப் பொறுத்த வரைக்கும் இல்லை. சரிங்களா? பஞ்சாப் குப்புற விழவில்லை. பஞ்சாப் சமுத்திரத்தில் குப்புற விழவில்லை எழுதிங்க. பஞ்சாப் சமுத்திரத்தில் குப்புற விழவில்லை. பஞ்சாப் சமுத்திரத்தில் குப்புற விழவில்லை. சரிதானே? ஓகே. சமுத்திரகுப்தரின் படையெடுப்பு இப்பகுதியின் பழங்குடி குடியரசுகளின் அதிகாரத்தை குறைத்ததால் இங்கு ஹீனர்களின் ஊடுருவல் அடிக்கடி நிகழ்ந்தது. ஹீனர்கள் வந்து பஞ்சாப் பகுதியில் அடிக்கடி வந்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குஷானர்களோட உறவு குறித்து உறுதியாக தெரியவில்லை. ஆனால் இலங்கையை பொறுத்தவரை இலங்கை அரசர் மேகவர்மன் பரிசுகளை அனுப்பி கயாவில் ஒரு பௌத்த மடம் கட்ட அனுமதி கோரியுள்ளார். சமுத்திரகுப்தரின் ஆட்சி காலம் 40 ஆண்டு காலம் நீடித்ததால் இது போன்ற படையெடுப்புகளை திட்டமிட்டு நடத்த அவருக்கு போதுமான கால அவகாசம் இருந்தது. தனது இராணுவ வெற்றிகளை பிரகடனம் செய்ய அவர் அஸ்வமேத யாகம் நடத்தினார். சரிதானே? இவர் யாகங்கள் நடத்தினார். அஸ்வமேத யாகம். என்ன யாகங்க? அஸ்வமேத யாகம். அஸ்வமேத யாகம். சரிதானே? இப்போ யாகங்கள் நடத்தினாங்களா, என்ன யாகங்கள் நடத்தினாரு அப்படின்லாம் கேட்கலாம். சரிதானே? அதெல்லாம் பார்த்து வச்சுக்கணும், ரொம்ப முக்கியம். அதுபோல் மேகவர்மன், இலங்கையுடைய மேகவர்மன், கையானா புத்த கையா, அங்கே வந்து ஒரு பௌத்த மடம் கட்டுறதுக்கு அனுமதி கேட்டிருக்கான். சரிதானே? அதையும் முக்கியமானது பார்த்துக்கணும். ஓகே. சமுத்திரத்தில் எழுதிங்க. ஷார்ட்கட்டு தான், இல்லைன்னா மறந்துடும். சமுத்திரத்தில்
இலங்கை சமுத்திரத்தில் மேகம் தெரியுது. இலங்கை சமுத்திரத்தில் மேகம் தெரியுது. ஒரு மார்க் 2 மார்க் எஜ்ஜி மார்க் வரும். அந்த எஜ்ஜி மார்க்கையும் அடிச்சிடணும், அடிச்சு போய்கிட்டே இருக்கணும். கன்ஃபார்மாக ப்ரிலிம்ஸை கிளியர் பண்ணணும். அது ரொம்ப ரொம்ப அவசியம். சரிங்களா? சமுத்திரத்தில் மேகம் தெரியுது. சரிதானே? அப்போ என்ன இலங்கை சமுத்திரத்தில் மேகம் தெரியுதுன்னு சொல்லியிருக்கோம். சரிதானே? அப்போ இலங்கை சமுத்திரம்னா இலங்கையோட மேகம் வருமாங்க அப்படிங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? இது அஸ்வமேத யாகம். என்னதுங்க? அஸ்வமேத யாகம்னா என்ன? குதிரையை விட்டுருவாங்க. குதிரை எந்த அளவுக்கு போய் கவர் பண்ணதோ அதெல்லாம் தன்னுடைய ஆட்சிக்கு உட்பட்டது பகுதி. சரிதானே? அப்போ அஸ்வமேத யாகம். சரிதானே? சமுத்திரத்தில் அஸ்வமேத யாகமே எழுதிங்க. சமுத்திரத்தில் அஸ்வமேத யாகம். சரிங்களா? சமுத்திரத்தில் அஸ்வமேத யாகம் எழுதிட்டீங்களா? அடுத்து பாருங்க, சமுத்திரகுப்தர் அறிஞர்களையும் ஹரிசேனர் போன்ற கவிஞர்களையும் ஆதரித்தார். ஹரிசேனர் இப்போ யார்கிட்ட இருந்தாருன்னு கேட்பாங்க. சரிங்களா? ஹரிசேனர் யார்கிட்ட இருந்தாருன்னு கேட்பாங்க. சரிதானே? ஓகே, ஷார்ட் எழுதுங்க. அழகா ஹரி பிராக் பார்க்கிறார். அழகா ஹரி பிராக் பார்க்கிறார். இல்லையாச்சா? அழகா ஹரி பிராக்கு பார்க்கிறார். அழகான என்ன அர்த்தம்? அழகா பார்க்கும். சரிங்களா? அழகா பார்க்கும். அதுதான் பிரயாகைன்னு சொல்கிறோம். இப்போ பிரயாகைன்னு ஏற்கனவே பழைய பேர் பிரயாகை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அழகா பார்த்து கல்துண். சரிங்களா? ஹரி என்ன அர்த்தம்? ஹரிசேனர். சரிங்களா? ஓகே. அது பார்த்தீங்கன்னா பிராகிருத மொழியில் இருக்கும். என்ன மொழியில் இருக்கும்? பிராகிருத மொழியில் இருக்கும். அதனால தான் அதை சொல்லியிருந்துருக்கோம். சரிதானே? அடுத்து பாருங்க, தொடர்ந்து கவனிங்க. போன அறிஞரை ஆதரித்த இதன் மூலம் சமஸ்கிருத இலக்கியத்தை வளர்ப்பதில் பங்காற்றினார். என்ன பிராகிருத மொழி தானா? சமஸ்கிருதத்தில் இருந்த ஏங்க பிராகஸ்திக்காக சொன்னோமா, பிரயாகைக்காக சொன்னோமா? கீழே எழுதிங்க. பிராக்குன்னா என்ன அர்த்தம்? பிரயாகை. அதுக்கு இன்னொரு பேர் பிரயாகைன்னு இருக்கு. அழகா கறி சமைத்து விட்டு அழகா கறி பிராக்கு பார்க்கிறாரு போடுங்க. சமைத்து விட்டு ரொம்ப முக்கியம். கன்ஃபியூஸ் ஆகுது பாருங்க நமக்கே. சமைத்து விட்டு அழகா கறி பிராக்கு பார்க்கிறார். சமைத்து விட்டு தான் சமஸ்கிருதத்தில் இருந்துச்சு. எதில் இருந்துச்சுங்க? சமஸ்கிருதத்தில் இருந்துச்சு. அழகானா அழகா பார்த்து, ஹரினா ஹரிசேனர், பிராக் அப்படின்னா பிரயாகை. என்னன்னு அர்த்தம்? பார்க்கிறாருன்னா எதுவும் அர்த்தம் கிடையாது. இதன் மூலம் சமஸ்கிருத இலக்கியத்தை வளர்ப்பதில் பங்காற்றினார். வைணவத்தை அவர் தீவிரமாக பின்பற்றினார். சரிங்களா? எந்த சமயத்தை பின்பற்றினார்? வைணவம். இந்த சமயங்க வைணவம். இந்த முக்கியமான கீவேர்ட்ஸ்லாம் எழுதி புக்கில் பக்கத்தில் பேரெல்லாம் எழுதி வைக்கணும். வைணவம், ஹரிசேனர், அழகா பார்த்து கல்வெட்டு இப்படின்னா எழுதி வச்சுக்கிட்டே வரணும். கேப் வெட்டில் புக்கில் நீங்கள் திரும்பி படிக்கும்போது அப்படி தான் படிக்கணும். உங்களால் கடைசி நேரத்தில் வந்து எக்ஸாமில் எது ரிவிஷன் பண்ண முடியலன்னா சைடில் அந்த கீ பாயிண்ட்ஸ் எழுதிருக்கீங்களா, அந்த கீ பாயிண்ட்ஸையும் ஷார்ட்கட்டையும் படிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். நாளைக்கு எக்ஸாமு எப்படி இருக்கும் நினச்சி பாருங்கள். ஹார்ட்டு வேகமாக குதிக்கும். சமுத்திரகுப்தர் காலையிலேருந்து 3 மணி நேரமாக சமுத்திரகுப்தர் அந்த 2 வார்த்தை தான் படிச்சுட்டு இருப்போம். நகராது. 7 லைன் படிச்சிருப்போம். ப்ரெஷரில் படிக்க முடியாது. சரிதானே? அப்போ சைடில் இருக்க வேர்ட்ஸை மட்டும் படிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். கீவேர்ட்ஸ் வந்து எழுதி வச்சுக்கணும். அதை மட்டும் படிச்சுட்டு ஷார்ட்கட் படிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். சரி, ஓகே. அப்போ இவர் எந்த சமயத்தை பின்பற்றினார்னா வைணவம். எதுங்க? வைணவம். சரிங்களா? சமுத்திரத்தில் வைணவம் எழுதுங்க. அப்படின்னா கீவேர்டு போட்டு சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா வந்துடும். சமுத்திரத்தில் வைணவம். நான் கண்ட பாரத மொழியின் ஆசிரியர் என்னதுங்க? அம்புஜிதம்மாள். அஞ்சலை மாலா. எப்படி அம்புஜிதம்மாள் சொல்றீங்க? இவங்க சொல்லுவாங்க. அஞ்சலை மாலா, அம்புஜிதம்மாள். நல்லா அம்புஜிதம்மாள் எப்படி சொல்றீங்க?
நான் கண்ட பாரதத்தில் அம்பு விட்டாங்க, நான் கண்ட பாரதத்தில் அம்பு விட்டாங்க. அந்த ஷார்ட்கட் இருந்துச்சுன்னா கிளாரிட்டி இருக்கும். ஷார்ட்கட் இருந்துச்சுன்னா கிளாரிட்டி இருக்கும். ஒரு நிமிஷம் இருக்கேன், அமைதியாக இருக்கேன். சரி சரிதானே. இப்போ வைணவத்தில் சரி சமுத்திரத்தில் வைணவம், சமுத்திரத்தில் வைணவம். அப்போ என்ன அர்த்தம்? சரி, சமுத்திரகுரு வந்து வைணவத்தை ஃபாலோ பண்ணார், வைணவத்தை ஃபாலோ பண்ணார். என்றாலும் பசுபதி என்ற மாபெரும் பௌத்த அறிஞரையும் அவர் ஆதரித்தார். அவர் வந்து வைணவத்தை தான் பின்பற்றினார். ஆனால் யாரை ஆதரித்தார்னா பசுபந்தர். பசுபந்து பார்த்தீங்கன்னா அவர் பௌத்த அறிஞர். இப்போ அந்த சமயத்தை தான் பெரும்பாலும் ஆதரிப்பாங்க. வேறு சமயத்தை வந்து ஃபாலோ பண்ணால் துன்புறுத்துவாங்க சமயத்தில். அதேமாரி படிச்சிருக்கோம். நம்ம வேறு சமயத்தை ஃபாலோ பண்ண பண்ணுவாங்க, துன்புறுத்துவாங்க. சரிதானே? அதேமாரி நம்ம படிச்சுட்டு இருக்கோம். ஆனால் இவர் என்ன பண்ணியிருக்காரு? பசுபந்துவை ஆதரிச்சிருக்காரு. கவிதை இசை பிரியருமான ஓகே ஒரு நிமிஷம் இது ஷார்ட்கட் போடுவோம். எந்த டேட்டாவையும் விடக்கூடாது. கம்ப்ளீட்டாக ஒரு பாடத்தை படிச்சிட்டோம்னா எதையுமே விடாமல் படிச்சிட்டோம்னா 1 மார்க் கன்ஃபார்ம் நமக்கு. சரிதானே? ஷார்ட்கட் எடுத்துக்க. சமுத்திரத்தில் சமுத்திரத்தில் வந்து பவுடர் அடிக்குது. சமுத்திரத்தில் சமுத்திரத்தில் பந்து பவுடர் அடிக்கிறது. சமுத்திரத்தில் பந்து பவுடர் அடிக்குது. சரிதானே? ரைட்டு. சமுத்திரத்தில் பந்து பவுடர் அடிக்குது. சரிதானே? வேற என்ன சொல்லியிருக்காங்க? இசை கவிதை இசை பிரியரான இவருக்கு கவிராஜா என்ற பட்டம் வழங்கப்பட்டது. வேற என்ன பட்டம்? ஏற்கனவே மகாராஜானா ஸ்ரீகுப்தர், கடோத்கஜர், முதலாம் சந்திரகுப்தர். சரிங்களா? இவர் பார்த்தீங்கன்னா கவிராஜா. இவர் யாருங்க? கவிராஜா. சரிங்களா? சமுத்திரத்தில் கவிராஜா. போட்டுட்டு திரும்ப திரும்ப சொன்னால் நான் கண்ட பாரதத்தில் அம்பு விட்டாங்க. அதுபோல் என்ன வந்துடும்? மனசில் பதிஞ்சிடும். சமுத்திரத்தில் கவிராஜா, சமுத்திரத்தில் கவிராஜா. புரியுதுங்களாங்க? ஃப்ரீக்வன்சி தான். சமுத்திரத்தில் கவிராஜா. குப்தர் நாணயங்களில் அவர் வீணை வாசிப்பது போன்ற சின்னம் குறிக்கப்பட்டுள்ளது. சரிங்களா? அவர் என்ன பண்ணுறாரு? நாணயங்கள் வந்து வீணை வாசிப்பது போன்ற உருவம் உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சமுத்திரத்தில் நாணயம் வீணா போச்சு. சமுத்திரத்தில் நாணயம் வீணா போச்சு. இல்லையாச்சா? சமுத்திரத்தில் நாணயம், சமுத்திரத்தில் நாணயம் வீணா போச்சு. சரிதானே? சமுத்திரகுப்தர் ரொம்ப முக்கியமானவருங்க. சரிங்களா? ஸ்ரீகுப்தர், கடோத்கஜர். இப்போலாம் ஆர்டர் நல்லா தான் இருக்கும், அப்புறமா தான் மறந்து போயிடும். எக்ஸாமில் 4 ஆப்ஷன் கொடுத்தா தான் எவனுக்கு முன்னாடி எவன் ஆளே தெரியாது. சரிங்களா? நம்மலாம் ஒரு ஆர்டரை செலக்ட் பண்ணிவிட்டு ஆப்ஷனை பார்த்தா அந்த ஆர்டரே இருக்காது. சைடில் எழுதுவோம் இந்த ஆர்டர் எந்த எதுபடியுமே மேட்ச் ஆகாது. சரிங்களா? தேடிட்டு இருப்போம். சமுத்திரகுப்தருக்கு அப்புறம் சந்திரகுப்தர் எங்கேயாவது வருதா அப்படின்னு. வரவே வராது. ஏன்னா அந்த தப்பான ஆன்சர் ஆச்சேன். ஒரு நிமிஷம். சரிங்களா? மகா அஸ்வபதி குதிரைப்படை தலைவர் என்ற பதவி இருந்துள்ளது. சரிங்களா? அஸ்வனாவே என்ன அர்த்தம்? அஸ்வமேத யாகம் அப்படின்னு பார்த்தா என்னதுங்க? குதிரைன்னு பார்த்துருக்கோம். சரிங்களா? அப்போ மகா அஸ்வபதினா குதிரைப்படை தலைவர், குதிரைப்படை தலைவர். சரிதானே? ஓகே. மகா ஆசையில் குதிரை மேலே விழுந்துட்டான். குதிரை மேலே விழுந்துட்டான். குதிரை மேலே ஏறி குப்புற விழுந்துட்டான். குதிரை மேலே ஏறி குப்புற விழுந்துட்டான்.
மகா ஆசையில் குதிரை மேலே ஏறி குப்புற விழுந்துட்டான். மகா ஆசையில் குதிரை மேலே ஏறி குப்புற விழுந்துட்டான். சரிதானே? சரி, அப்போ மகா அஸ்வபதி, மகா ஆசையிலலாம் மகா அஸ்வபதின்னு அர்த்தம். சரிங்களா? பதினா தலைவனுங்க. பதினா என்னதுங்க? தலைவன். அஸ்வனா குதிரை. அப்போ குதிரைப்படை தலைவன். சரிதானே? தம்பிலாம் பாவம். செல்வகுமார் என்னப்பா இது, தலையும் புரியல காலம் புரியல. இது பிசிக்ஸே படிச்சிருக்கலாமே. சைக்கிள் ஓட்டுறான். நான் தம்பி சைக்கிள் ஓட்டுறான். பிசிக்ஸ்லாம் கேள்வி கேட்பாரு சார். நம்ம அது பிடிக்காம தான் இங்கே படிக்க வந்துருக்கேன் டிஎன்பிசிக்கு. சரிதானே? மைய நோக்கு விசைக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லுங்க. மைய நோக்கு விசை. மைய நோக்கு விசை, மைய விலக்கு விசை பார்த்து வச்சுக்கிங்க. சரிங்களா? எந்த புக்கில் 10th புக்கில் எக்ஸாம் இருந்தாலும் சரி, 12வது புக்கில் எக்ஸாம் இருந்தாலும் சரி பார்த்து வச்சுக்கிங்க. எக்ஸாம் வைக்க வாய்ப்பு இருக்குது. புரியுதுங்களாங்க? அஸ்வன்னா குதிரை, பத்தினானதுங்க தலைவன். அப்போ குதிரைப்படை தலைவன் எங்கே இந்த பதவி இருந்துச்சுன்னா குப்புற விழுந்துட்டான். சரிங்களா? மகா ஆசையில் குதிரை மேலே ஏறி குப்புற விழுந்துட்டான். சரிதானே? குப்புறனாலும் இருக்கும் குப்தர்காலம். வேற என்ன இருக்குது? பேரரசின் பிரிவுகள். குப்தர்களின் பேரரசு தேசம் அல்லது முக்தி எனப்படும். தேசம் அல்லது முக்தி எனப்படும் மாநிலங்களாக பிரிக்கப்பட்டிருந்தன. பேரரசை பார்த்தீங்கன்னா அது தேசம்னு சொல்லலாம் அல்லது முக்தின்னு சொல்லலாம். சரிங்களா? அப்படி மாநிலங்களாக பிரிக்கப்பட்டிருந்தது. உபரிகா என்று அழைக்கப்பட்ட ஆளுநர்களால் இவை நிர்வகிக்கப்பட்டன. மாநிலம்னா அதை ஆளுநர் தான் நிர்வகிப்பார். மாநிலமா ஆளுநர். மாநிலம்னா யாருங்க? மாநிலம் என்னதுங்க? மாநிலத்துக்கு பேர் தாங்க தேசம் அல்லது முக்தி. தேசம் அல்லது முக்தி. சரிதானே? ஆளுநர் இவை நியமிக்கப்பட்டன. உபரிகாக்கள் அரசரால் நேரடியாக நியமிக்கப்பட்டார்கள். அதே சமயத்தில் ஆளுநர்களை நேரடியாக யார் கண்ட்ரோல் வச்சிருந்தா? அரசர்கள். யாருங்க? அரசர்கள். இப்போ இருக்க ஆளுநர்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மத்திய அரசாங்கத்துக்கு என்ன பண்ணுவாங்க? ரிப்போர்ட் கொடுப்பாங்க. சரிதானே? 15 days ஒன்ஸ் வந்து மாநில அரசை பற்றி ரிப்போர்ட் கொடுப்பாங்க. என்ன பண்ணியிருக்காங்க, இது பண்ணியிருக்காங்க, அறிக்கைகள் சமர்ப்பிப்பாங்க. சரிங்களா? மாநில அரசின் பேரளவு தலைவர் மற்றும் அவர் தான் தலைவர். இருந்தாலும் ஒரு பேரளவு தலைவர் நம்ம சொல்லலாம். மாநில அரசின் தலைவர் மற்றும் சரிங்களா மத்திய அரசோட மத்திய அரசின் பிரதிநிதி. மத்திய அரசின் பிரதிநிதி. அவர் வந்து ரெப்ரஸன்டேட்டிவ் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட். யாரு? ஆளுநருக்கு 2 ரோல். ஒன்று என்ன இருந்தது? மாநிலத்தின் தலைவர், மாநில அரசின் தலைவர். ரெண்டாவது மத்திய அரசாங்கத்தின் பிரதிநிதி, மத்திய அரசாங்கத்துடைய பிரதிநிதி. சரிங்களா? இவர் மத்திய அரசாங்கத்தை பற்றி ரிப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருப்பார். 15 days ஒன்ஸ் என்ன மாநில நிலைமை பற்றி பண்ணுவார். தேவைப்பட்ட சிஎம் கூப்பிட்டு என்ன பண்ணுவார்? மாநில சட்ட ஒழுங்கு பற்றியே எந்த மாநிலத்தை பொருள் பற்றி விவாதிப்பதற்கு அவருக்கு அதிகாரம் உண்டு. சரிதானே? சிஎம் கூப்பிட்டு மினிஸ்டர்ஸ் கூப்பிட்டு என்ன நடந்துட்டு இருக்கு, எது நடந்துட்டு இருக்கு அப்படின்னு வந்து கேட்பார். ஏன்னா எல்லா செயலும் யாருடைய பெயரால் நடத்தப்படும்? ஆளுநரின் பெயரால். யாருடைய பெயரால்? ஆளுநரின் பெயரால். குரூப் 1 சர்வீஸ்ல இருந்து அதுக்கு மேற்பட்ட எல்லா சர்வீஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியமனமே ஆளுநர் தான், டிரான்ஸ்ஃபரே ஆளுநர் தான். பை தி ஆர்டர் ஆஃப் கவர்னர் அப்படி தான் வந்துருக்கும். சரிங்களா? எந்த ஒரு உத்தரவும், எந்த ஒரு ஜீவமும், எந்த ஒரு அரசாணையும் யாருடைய பேரால் தான் வெளியிடப்படும்? சரிங்களா? பை தி ஆர்டர் ஆஃப் தி கவர்மெண்ட் அப்படின்னு தான் இருக்கும். சரிங்களா? ஜிஓஸ். ஓகே, ரைட். அது பாருங்க, வேற என்ன கொடுத்துருக்காங்க? உபரிகாக்கள் அரசால் நேரடியாக நியமிக்கப்பட்டது. சரி, உபரிகாக்கள் நிர்வாக அதிகாரத்தோடு யானைகள், குதிரைகள், வீரர்கள் என்ற இராணுவ நிர்வாகத்தையும் கையில் வைத்திருந்தனர். இவங்க அதை மட்டும் பார்க்க மாட்டாங்க. இவங்ககிட்ட படைபலமும் உண்டு. அந்த மாநிலத்தில் எல்லா நிர்வாகமும் அவங்க தான் பார்ப்பாங்க, அந்த படைகளும் அவங்க வச்சிருப்பாங்க. சரிங்களா? சரி, நிர்வாக அதிகாரமும் இருந்துச்சு, இராணுவ அதிகாரமும் இருந்துச்சு. கேட்பாங்க, உபரிகாக்களுக்கு வந்து இராணுவ அதிகாரமும் இருந்ததா, நிர்வாக அதிகாரம் மட்டும் இருந்துச்சுன்னா இராணுவ அதிகாரமும் இருந்தது. தாமோதர்பூர் செப்பேடுகளில் 3 உபரிகாக்களுக்கு மகாராஜா என்ற பட்டம் இருந்ததாக குறிப்பிடப்படுவதன் மூலம் நிர்வாகத்தில் இவர்களுக்கு இருந்த உயர்நிலை தெரிகிறது. ஏற்கனவே நம்ம பார்த்தோம், பேரரசர்கள்லாம் அந்த பட்டத்தை சூட்டிக்கிட்டாங்க. சரிங்களா? கடோத்கஜர், ஸ்ரீகுப்தர், முதலாம் சந்திரகுப்தர் அவங்க தான் மகாராஜான்னு சூட்டிக்கிட்டாங்க. ஆனால் ஆளுநர்களும் மகாராஜான்னு சூட்டிக்கிட்டது மூலம் ஆளுநர்கள் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தவர்களாக சரி இருந்தார்கள் அப்படிங்கிறது தெரியுது. அப்படி சொல்லக்கூடிய செப்பேடு எதுங்க? தாமோதர்பூர் செப்பேடு. தாமோதர்பூர் செப்பேடு. சரிங்களா?
ஆளுநர் மகாராஜாவிடம் ஆளுநர் மகாராஜாவிடம் ஆளுநர் மகாராஜாவிடம் உப்புற விழுந்ததால் தாமதம் என்று செப்பு. தாமதம் என்று செப்பு. என்னங்க ஷார்ட்கட்டு? சரிங்க. ஆளுநர் மகாராஜாவிடம் உப்புற விழுந்ததால் தாமதம் என்று செப்பு. தாமதம் என்று செப்பு. சரிதானே? அப்போ தாமத செப்பேடுகள் சரிங்களா? ஆளுநர் மகாராஜாவாக இருந்தார், மகாராஜா என்று அழைக்கப்பட்டாருன்னு சொல்லியிருந்திருக்காங்க. இவர்களுக்கு இருந்த உயர்நிலை தெரிகிறது. புத்த ஆண்டு 165 என்று தேதியிடப்பட்டுள்ள புத்தபுத்தரின் ஈரான் தூண் கல்வெட்டு காலிந்தி மற்றும் நர்மதி நதிகளுக்கு இடையிலான நிலங்களை ஆட்சி செய்த லோகபாலா என்று மகாராஜ சுரஸ்மி சந்திரா என்பவரை குறிப்பிடுகிறது. இங்கு லோகபாலா என்பது மாநில ஆளுநரை குறிப்பிடுவதாகும். சரிங்களா? புத்தாண்டில் 165 அப்படின்னு ஒரு ஈரான் தூண் கல்வெட்டு, அது காலிந்தி நர்மதி நதிகளுக்கு இடைப்பட்ட காலிந்தி மற்றும் நர்மதி நதிக்கு இடைப்பட்ட பகுதியை வந்து சரிங்களா சுரஸ்மி சந்திரா அப்படிங்கிற ஆளுநர் வந்து ஆட்சி செஞ்சார் அப்படின்னு சொல்லுது. ரைட், தொடர்ந்து கவனிங்க. குப்த பேரரசின் மாநிலங்கள் விஷயபதி கீழ் மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டன. இவை விஷயா என அழைக்கப்பட்டன. சரிதானே? ஏற்கனவே 6th படிச்சிருக்கோம். முதல்ல பேரரசு, முதல்ல என்னதுங்க எக்ஸாம் இதை தாங்க கேட்பாங்க. குறிச்சிங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட்ங்க. ஆர்டர் பண்ண சொல்லுவாங்க. பேரரசு ஃபர்ஸ்ட் என்னதுங்க? பேரரசு வந்து பார்த்தீங்கன்னா தேசம் அல்லது புக்தின்னு பிரிச்சிருந்தாங்க. தேசம் அல்லது புக்தின்னு பிரிச்சிருந்தாங்க. அதை வந்து என்னன்னு பிரிச்சிருக்காங்க? விஷயான்னு பிரிச்சிருக்காங்க. என்னன்னு பிரிச்சிருக்காங்க? விஷயான்னு பிரிச்சிருக்காங்க. விஷயானா மாவட்டம். விஷயானதுங்க மாவட்டம். சரிங்களா? உங்களுக்கு தேசம் அல்லது புக்தினா மாநிலம். என்னதுங்க? மாநிலம். சரிங்களா? இப்படி நீங்கள் புக்கில் எழுதி வச்சுக்கணும். இந்த ஆர்டர் எழுதணும், அதுக்கு நேரம் அதிகாரி எழுதணும், அப்போ இதை வரிசைப்படுத்துங்கன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஒவ்வொரு அரசுக்கும் அது போல் எடுத்து எழுதி வச்சுக்கணும். இதை வரிசைப்படுத்துங்கன்னு கேட்டுருவாங்க. நமக்கு நல்லா கஷ்டமாக போயிடும். விஷயபதிகள். விஷயானா ஒரு பகுதி, பதினா தலைவன். பதினா என்னதுங்க? தலைவன். பொதுவாக மாநிலம் நியமிக்கப்பட்டதாக தெரிகிறது. சில சமயங்களில் அரசவே நேரடியாக விஷயபதிகள் நியமித்தார். விஷயபதியின் நிர்வாக கடமைகளுக்கு நகரத்தில் சில முக்கியமான மனிதர்கள் உதவி புரிந்தனர். அப்போ வந்து விஷயபதினா மாவட்டத்தை ஆட்சி செய்கிறவங்க தான். சில நேரம் ஆளுநர் நியமிப்பார், சில நேரம் என்ன பண்ணுவார்? அரசரே நியமிப்பார். சில நேரம் என்ன பண்ணுவார்? இதுமாரி கூற்று காரணங்களில் வந்து கேட்கலாம். ஸ்டேட்மெண்ட் மட்டும் சரி, இரண்டும் சரி. சரிங்களா? இது மாதிரிலாம் கேட்கலாம். ரைட்டா? தொடர்ந்து பாருங்கள். மாவட்ட மட்டத்திற்கு கீழே இருந்த நிர்வாக அலகுகள். மாவட்ட மட்டத்திற்கு கீழ் விதி, பூமி, பதகா, பீடா என்ற பல்வேறு விதமான நிர்வாக அலகுகள் இருந்தன. மாவட்டத்துக்கு கீழே பாருங்களேன், விதி, பூமி, பதகா, பீடா விதமான நிர்வாக அலகுகள் இருந்தன. ஆயுக்தகா, விதி, மகாதார எனப்படும் அதிகாரிகள் குறித்த குறிப்புகளும் காணப்படுகின்றன. கிராம மட்டத்தில் கிராமிகா, கிராம் அத்தியக்ஷா போன்ற அதிகாரிகள் இருந்துள்ளனர். சரிங்களா? இதுக்கப்புறம் கிராமம். கண்டிப்பாக மாவட்டத்துக்கு அப்புறம் என்ன வரும்? கிராமம் வரும். இன்பெட்டுவிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விதி, பூமி, பதகா, பீடா இப்படிலாம் வந்துருக்கு. சரிதானே? இங்கே பார்த்தீங்கன்னா கிராமம் என்ன இருக்குதுங்க? கிராமம் வந்துருக்குது. உங்களுக்கு கிராமத்தை பற்றி ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். பெரும்பாலும் இந்த கிராமத்தை பார்த்தீங்கன்னா கிராமிகா, கிராம் அத்தியக்ஷா இப்படி போன்ற அதிகாரிகள் வந்து ஆட்சி செய்திருக்காங்க. இவர்களை கிராம மக்களே தேர்ந்தெடுத்தனர். அவர்களை யார் தேர்ந்தெடுத்தா? கிராம மக்களே. இது சரியா தப்பான்னு கேட்பாங்க. புரியுதாங்க? ஏன்னா மாவட்டம் வந்து விஷயான்னு அழைக்கப்பட்டது. விஷயாவை வந்து ஆட்சி பண்ணவங்க விஷயபதியை நியமித்தவர்கள் ஆளுநர்கள், சில சமயம் அரசர்கள். அப்போ வந்து கிராமத்தை வந்து ஆட்சி பண்ணவங்க வந்து பார்த்தீங்கன்னா கிராமிகா, கிராம் அத்தியக்ஷா அப்படின்னு அழைக்கிறாங்க. அவர்களை யார் நியமித்தார்கள் கேட்பாங்க. கேட்கலாம், இந்த விஷயபதிகள் நியமித்தாங்க. ஏன்னா மாவட்டத்தோட கீழே கலக்கு தானே அது. சரிதானே? இல்லை என்னதுங்க, மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்டனர். கேள்வி எப்படி வேணாலும் கேட்கலாங்க. அதனால தான் நம்ம வரியாக நடத்துகிறோம். சரிங்களா? ஒரு டாபிக் படித்தா
10க்கு 10 எப்படி எடுக்கிறது, 10க்கு 5 எடுக்கிறதுக்கான வழிமுறையெல்லாம் நம்ம பார்க்கறதே இல்லை. 10க்கு 10 எப்படி எடுக்கிறது, எல்லா கேள்வியும் அது கவர் ஆகிடும். புத்தர் காலத்து தாமோதர்பூர் செப்பேடு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். தாமோதர்பூர் செப்பேடு வந்து ஆளுநர்கள் மகாராஜாவான பட்டங்களை ஆளுநர்கள் சூட்டி கொண்டார்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். மகாதாரா என்பவர் தலைமையிலான அஷ்டகுல அதிகாரண, அஷ்டமாவே 8 உறுப்பினர்கள் கொண்ட குழு குறித்து குறிப்பிடுகிறது. குறிச்சிங்க, அது இன்னொரு செய்தியும் சொல்லுது. புத்தர் தாமதமாக வருவார்னு செப்பு, ஒரு ஷார்ட்கட் போடுங்க. புத்தர் தாமதமாக வருவார்னு செப்பு, புத்தர் தாமதமாக வருவார்னு செப்பு, புத்தர் தாமதமாக வருவார்னு செப்பு. புத்தர் தாமதமாக வருவார்னு செப்பு, சரிதானே? அப்ப என்ன அர்த்தம்? புத்தர் காலத்துல தான் என்ன இருக்கு? ஓகே, அடுத்து பாருங்க. இல்லைன்னா ஏற்கனவே போட்ட மாதிரியே போட்டுக்கலாம். புத்தர் காலமே வரல, அதில் என்ன போட்டுக்கலாம்? ஏற்கனவே வந்து எப்படி மாநில ஆளுநரிடம் குப்புற விடுத்ததால் தாமதமாக வருவேன் என்று செப்புன்னு சொன்னோமா? இந்த கனிமொழி கேட்டதானே? என்ன சொன்ன கனிமொழி? புத்தரிடம் குப்புற விழுந்ததால், மாற்றிக்கிங்க ஷார்ட்கட்டை. புத்தரிடம் குப்புற விழுந்ததால் தாமதமாக வருவேன்னு செப்பு. ஏற்கனவே சொன்னோமா? ஆளுநர் மகாராஜாவிடம் குப்புற விழுந்ததால் தாமதம் என்று செப்பு. அதேமாரி புத்தரிடம் குப்புற விழுந்ததால் தாமதம் என்று செப்பு. சரிதானா? எழுதியாச்சா? அப்போ புத்த காலத்துல தான் என்னதுங்க? தாமோதர்பூர் செப்பேடு. அது பார்த்தீங்கன்னா அஷ்டகுல அதிகாரம்னா அதிகாரிகள். அதிகாரம்னா என்னதுங்க? அதிகாரிகள். அஷ்ட அப்படின்னா 8ன்னு அர்த்தம், சரிங்களா? அஷ்டத்தி கஜங்கள்னா 8. அஷ்டத்தி கஜங்கள் யாருடைய அவையை அலங்கரித்தனர்? கிருஷ்ணதேவராயர், சரிங்களா? அஷ்டம்னா 8. அஷ்டம் என்னதுங்க? 8, சரிதானே? அப்போ அதை பற்றி சொல்லுது, சரிங்களா? மகாதாரா என்பதற்கு கிராம பெரியவர், கிராம தலைவர், குடும்ப தலைவர் என்று பல பொருள் உண்டு. 2ஆம் சந்திரகுப்தர் காலத்து சாஞ்சி கல்வெட்டு, அடுத்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட், சரிங்களா? 2ஆம் சந்திரகுப்தர் காலத்து சாஞ்சி கல்வெட்டு பஞ்ச மண்டலி என்பதை குறிப்பிடுகிறது. இது ஒரு குழும நிறுவனமாக இருக்கலாம். விக்ரம் குப்புற சாஞ்சதால் பஞ்சம் வந்துவிட்டது. எழுதிட்டீங்களா? என்ன எழுதிருக்கீங்க? விக்ரம் குப்புற சாஞ்சதால் பஞ்சம் வந்துவிட்டது. விக்ரம் குப்புற விழுந்ததால், சரி, குப்புற சாஞ்சதால் பஞ்சம் வந்துவிட்டது, சரிங்களா? சாஞ்சதால்னா என்னதுங்க? சாஞ்சி கல்வெட்டு கேட்கலாங்க. சாஞ்சி கல்வெட்டு, தாமோதர் கல்வெட்டு, சரிங்களா? இதெல்லாம் பரீட்சையில் கேட்கலாம். செப்பேடுகள்லாம் எப்போதுமே ரொம்ப முக்கியம். யாருடைய காலத்துது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். விக்ரம்னாவே நமக்கு என்ன ஞாபகம் வரணும்? இந்த 2ஆம் சந்திரகுப்தர். ராணுவத்தை பொறுத்த வரைக்கும் முத்திரைகள், கல்வெட்டுகள் ஆகியன. ஒரு 5 மினிட்ஸ் பிரேக் எடுக்கலாம், சரிங்களா? நிறைய ஃபோன் கால் வந்துகிட்டே இருக்குது. ஒரு 5 மினிட்ஸ் பிரேக்.